அகதா கிறிஸ்டியின் நடுவானில் ஒரு மரணம். அத்தியாயம் 23. ஆனே மோரிசாட். மறுநாள் காலை 10:15 மணிக்கு இன்ஸ்பெக்டர் வில்சன் பாய்ரோவின் வரவேற்பறைக்குள் நுழைந்து அவரை அன்பாக கைகுலுக்கி குசலம் விசாரித்தார். எப்பொழுதும் இல்லாமல் இப்பொழுது வில்சனின் நட்பில் நாடகத்தனம் சற்றே தூக்கலாய் அடித்தது. உங்களிடம் ஒரு விஷயம் குறித்து சொல்ல வேண்டி உள்ளது திருமிகு பாய்ரோ என்றார் வில்சன். விமானத்தில் ஊதுகுழாய் கிடந்தது குறித்து நீங்கள் விளக்கியதின் அர்த்தத்தை ஒரு வழியாய் இப்பொழுது நான் புரிந்து கொண்டு விட்டதாய் தோன்றுகின்றது. அப்படியா என்பது போல பாய்ரோவின் முகம் பிரகாசமானது. ஆமாம் என்ற வில்சன் பாய்ரோவிற்கு அருகாமையில் வரும்படி ஒரு இருக்கையை போட்டுக்கொண்டு அமர்ந்தார். நீங்கள் சொன்னதின் மீது தீவிரமாய் யோசித்தேன். மறுபடி நாம் நினைக்கும்படி இக்கொலை நடந்திருப்பதற்கு சாத்தியமே கிடையாது என்ற பொறிதான் எனக்குள் தோன்றி தோன்றி மறைந்தது. ஆம், நாம் நம்புவது போல இக்கொலை நடந்திருப்பதற்கு சாத்தியமே கிடையாதுதான். தொடர்ச்சியாய் இதே பொறி எனக்குள் தோன்றி இறுதியில் நிலைத்தபோது இந்த வாசகத்திற்கும் நீங்கள் அன்று ஊதுகுழாய் பற்றி ஆலோசனை தந்ததற்கும் பேஷாக தொடர்பு இருப்பது புரிந்தது. பாய்ரோ கவனமாய் கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அன்று லண்டனில் நீங்க என்ன சொன்னீர்கள், நினைவிருக்கிறதா? இல்லாமலா என்பது போல தலையசைத்து உணர்த்தினார் பாய்ரோ. ஜன்னலோர இருக்கைகளின் ஜன்னல்களில் உள்ளே இருந்து அசுத்த காற்று வெளியேற உள்ள சிறு சிறு துளைகள் வழியாக சுலபமாக வெளியே எரிந்துவிடும் வாய்ப்பு இருக்கும்போது ஏன் ஊதுகுழாய் கீழே கிடக்க வேண்டும்? இதுதான் அந்த கேள்வி. இதற்கு இப்பொழுது எனக்கு விடை கிடைத்துவிட்டதாக நினைக்கிறேன். சொல்லட்டுமா? சொல் என்ற முகபாவத்தை அழகாய் காட்டினார் பாய்ரோ. அங்கு ஊதுகுழாய் கண்டெடுக்கப்பட்டது. ஏனென்றால் அப்படி கண்டெடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் கொலைகாரனின் நோக்கம். இப்பொழுது அதிபுத்திசாலி என வாய் திறந்து கதறினார் பாய்ரோ. ஹோ, அப்படியென்றால் உங்களின் கணிப்பும் இதுதானே? மகிழ்ச்சி, எதிர்பார்த்தேன். இந்த சுய ஆலோசனையை பிடித்து கொண்டு இன்னும் ஒரு படி நான் மேலே ஏறி உள்ளேன். என்னது அது என புருவம் குறுக்கி கண்களால் கேட்டார் பாய்ரோ. ஏன் இந்த கொலைகாரன் ஊதுகுழாய் கண்டெடுக்கப்பட வேண்டும் என எதிர்பார்க்கிறான்? இதற்கு ஒரு விடை எனக்கு கிடைத்துள்ளது. அது ஏனென்றால் ஊதுகுழாய் மூலம் கொலை நிகழ்த்தப்படவில்லை. புத்திசாலித்தனத்தின் உச்சம், நுட்பமதி. என் கருத்தும் அதே. அம்பில் வேண்டுமானால் விஷம் இருந்திருக்கலாம். இருக்கட்டும், இதை நாம் விட்டுவிட வேண்டாம். ஆனால் ஊதுகுழாய்க்கும் கொலைக்கும் தொடர்பே இல்லை என எனக்குள்ளே ஒரு தீர்மானத்தை வரையறுத்து கொண்டேன். எனில் அம்பினை காற்றில் எய்துவிட வேறு எதுவோ பயன்படுத்தப்பட்டுள்ளது. எதுவோ ஒன்று. வாடிக்கையாக மனிதர்கள் வாயில் வைத்துக்கொண்டு கொல்லவல்ல ஏதோ ஒன்று. அப்படி உதட்டில் வைத்து கொள்வதால் மற்றவர்களின் கவனத்தை குறிப்பிட்டு ஈர்க்காத ஏதோ ஒன்று. இப்பொழுது விமானத்தில் இருந்த பைகள் அனைத்திலையும் இருந்த ஜாமான்களின் முழு பட்டியல் மற்றும் அவற்றின் உரிமையாளர்கள் ஆகியவை அடங்கிய அட்டவணையை நீங்கள் ஸ்திரமாய் கேட்டு வாங்கியது நினைவிற்கு வந்தது. அதிலிருந்து இரு பொருட்கள் என் கவனத்தை இழுத்தன. ஹார்பரியின் பெண் சீமானிடம் 2 சிகரெட் கொளுத்திகள் இருந்தன. மேலும் அந்த 2 பிரெஞ்சு நாட்டு அகழ்வாராய்ச்சியாளர்களின் முன்னிருந்த அவர்களது விமான மேஜைகளில் நிறைய பழங்காலத்திய குழாய்கள் இருந்தன. இப்பொழுது பேசுவதை சற்றே நிறுத்தினார் இன்ஸ்பெக்டர் வில்சன். பாய்ரோவை கவனித்தார்.
துப்பறியும் நிபுணர் பேசவில்லை. இந்த இரு பொருட்களும் வேறு யாரும் குறிப்பிட்டு கவனிக்க இயலாதவாறு உதட்டில் பொருத்தி பார்க்க வல்லவை இல்லையா? என்ன திரு பாயிரோ, நான் சரியா தவறா? பாயிரோ சற்றே தயங்கி பின் சொன்னார், நீங்கள் மிக சரியான பாதையில்தான் இறங்கி உள்ளீர்கள். ஆனால் இன்னும் கொஞ்சம் நடங்களேன். அப்படி நடக்கும்போது குளவியை மறந்து விடாதீர்கள். குளவி? வில்சன் விழித்தார். இல்லை, இங்கு என்னால் உங்களை தொடர்ந்து வர முடியவில்லை. எந்த இடத்தில் இந்த குளவியை பொருத்தி பார்ப்பது என எனக்கு விளங்கவில்லை. புரியவில்லை? அதாவது அது இருந்த இடத்தில். விளக்க முயன்றவரை அழைத்தது தொலைபேசி மணி. செவிக்குழலை எடுத்து பேசினார். வணக்கம் வணக்கம், நற்காலை வணக்கங்கள். ஆமா, நான் தான், எர்குல் பாயிரோ தான். இப்படி சொல்லிக்கொண்டே வில்சனை பார்த்து வக்கீல் தியோடர் என அறிவித்தவர் செவிக்குழலில் தொடர்ந்தார். ஆமாம், நலந்தானப்பா, நீங்கள் நலந்தானே? வில்சனா? ஆமாம், இங்கே தான் வந்திருக்கிறார். இப்பொழுது கூட இங்கே தான் உள்ளார். ஒரு நிமிஷம் என்று விட்டு செவிக்குழலை மூடிக்கொண்டு, உங்கள் அலுவலகத்தில் உங்களை பிடிக்க முயன்றிருக்கிறார். என்னை பார்க்க இங்க வந்துள்ளதாய் தகவல் தந்திருக்கிறார்கள். வந்து பேசிவிடுங்கள். மிக அவசரமாகவும் அதிர்விலும் இருப்பதாய் படுகின்றது என தனிந்த குரலில் தெரிவித்தார். வில்சன் இப்பொழுது செவிக்குழலை எடுத்துக்கொண்டார். வணக்கம், வில்சன் தான் பேசுவது. என்ன சத்தியமாகவா? ஓ, வருவார். தற்சமயம் இங்கிருந்து அவருக்கு ஆக போவது ஒன்றுமில்லை. அடுத்த நொடியில் அங்கே இருப்போம் நாங்கள் இருவரும். என்ன இப்படி ஒரு திருப்பம் திருத்தியோடர்? சரி, இதோ கிளம்பையாயிற்று. செவிக்குழலை அதனிடத்தில் வைத்துவிட்டு பாயிரோவை திரும்பி பார்த்தார் வில்சன். மகளை பற்றிய சமாச்சாரம். மேடம் கிசலியின் மகள். என்ன? அவரது பிதுராஜித சொத்துக்களை சட்டப்படி பெற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறார். எங்கிருந்து வந்திருக்கிறார்? அமெரிக்காவிலிருந்து என நினைக்கிறேன். தியோடர் அவரை 10:30 மணிக்கு தனது அலுவலகத்திற்கு வரும்படி பணித்திருக்கிறார். அதற்குள் நாம் போய் அவரை பார்த்துவிட வேண்டும் என விரும்புகிறார். சந்தேகமில்லாமல் உடனே போவோம். செல்வி ஜானேவிற்கு சிறு குறிப்பு வைத்துவிட்டு கிளம்பலாம். பின்வருமாறு துண்டுச்சிட்டு எழுதினார் பாயிரோ. வழக்கில் சில வளர்ச்சிகள் நிகழ்ந்துள்ளன. அவற்றின் காரணமாக நான் உடனடியாக வெளியே செல்ல வேண்டியுள்ளது. ஒருவேளை திரு ஜீன் உங்களுக்கு தொலைபேசி செய்தாலோ அல்லது அங்கு பார்த்தாலோ இனிமையாகவே நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் தைப்பதாய் சொல்லியுள்ள பவள உடைகள், மணிகள் இவற்றை பற்றி மட்டும் பேச்சு கொடுங்கள். ஆதிகாலத்து மண்பாண்டங்கள் பற்றியெல்லாம் இப்போதைக்கு பேச்சு வளர்க்க வேண்டாம். அவை பற்றி நீங்கள் இன்னும் முழுசாய் அறிந்து கொள்ளவில்லை. ஆதலால் ஜீன் உங்களை பிரமிக்கிறார். ஆனால் அதே சமயம் அவர் அதிபுத்திசாலி. என்றும் அன்புடன் எர்குல் பாயிரோ. இப்பொழுது வாருங்கள் நண்பா என இருக்கையிலிருந்து எழுந்து கொண்டார் பாயிரோ. இதற்காக தான் நான் காத்து கொண்டிருந்தேன். கொலை நாடகத்தின் முக்கிய கட்டத்தில் அந்த நிழல் மனிதனின் பிரவேசம். இதை தேடியே நான் இத்தனை நாளும் விழித்து கிடந்தேன். இனி வெகு விரைவில் எனக்கு எல்லாமும் சரியாக தெரிந்துவிடும். வக்கீல் தியோடர் பாயிரோவையும் வில்சனையும் ரம்மியமான அணுகுமுறையோடு மிக தோழமை கொண்டு வரவேற்றார். சிறு சிறு பாராட்டுகளையும் விசாரிப்புகளும் முடிவடைந்த பிறகு, நேற்று ஒரு கடிதம் கிடைக்க பெற்றேன் என்ற தியோடர் கிசலியின் வாரிசுதாரர் மீதான உரையாடலுக்குள் நுழைந்து கொண்டார். இன்று காலை அந்த பெண்ணே நேரில் வந்து என்னை சந்தித்து விட்டார். ஆனே மோரிசாட்டின் வயது என்ன என்றார் பாயிரோ. செல்வி ஆனே மோரிசாட், மன்னிக்க, திருமதி ரிச்சர்ட்ஸ். ஆமாம், அவருக்கு சமீபத்தில் மணமாகியுள்ளது. அவருக்கு சரியாக 24 வயது பூர்த்தியாகியுள்ளது. அவரை அடையாளம் காட்ட வல்ல தஸ்தாவேஜுகளை கொண்டு வந்துள்ளாரா என கேட்டார் வில்சன். நிச்சயமா என்ற வக்கீல் தனது கை அருகே இருந்த ஒரு கோப்பினை எடுத்து காட்டினார். முதலில் சார்ஜ் என்பவருக்கும் மேரி மோரிசாட் என்பவருக்கும் நடந்தேறிய திருமண சான்றிதழ் இருந்தது.
நிகழ்ந்தது கியூபெக் நகரத்தில் 26 வருடங்களுக்கு முன்னால். பிறகு ஆனே மோரிசாட் என்னும் குழந்தையின் பிறப்பு சான்றிதழ் இருந்தது. தொடர்ந்து இன்னும் பல ஆவணங்களும் பத்திரத்தாள்களும் இருந்தன. இவை மேடம் கிசல்லியின் ஆரம்பகால வாழ்க்கையின் மீது கொஞ்சம் வெளிச்சம் போடுகின்றன என்றார் வில்சன். இதற்கு தியோடர் ஒப்புதலாய் தலையசைத்தார். எனக்கு கிடைத்துள்ள தகவலின்படி இந்த சார்ஜ் என்னும் ஆடவனை சந்திக்கும் காலகட்டத்தில் மேரி மோரிசாட்டாக இருந்த கிசல்லி ஏதோ ஒரு குழந்தைகள் காப்பகத்தின் பணியாளாகவோ அல்லது தையற்கூடம் ஒன்றின் பணியாளாகவோ இருந்திருக்கிறார். திரு ஜார்ஜ் ஒரு கொடுங்கோலன். தனது கெட்ட சகவாசங்களின் ஈர்ப்பால் திருமணமான சில நாட்களிலே மேரியை ஒதுக்கி விரட்டியிருக்கிறார் ஜார்ஜ். வெறுத்து போன மேரி தனது ஜார்ஜ் என்னும் பெயரை நீக்கிவிட்டு தனது இயற்பெயரான மேரி மோரிசாட்டாகவே வெளியேறியிருக்கிறார். குழந்தையை கியூபெக் நகரத்து அனாதை ஆசிரமத்தில் விட்டுவிடுகிறார். அது அங்கு வளர்கின்றது. அங்கிருந்து கிளம்பி உடனே பிரான்சுக்கு பயணமாகிறார் மேரி மோரிசாட். ஒரு ஆண் துணையோடு கிளம்பி வந்துள்ளதாக கேள்வி. கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து காலப்போக்கில் பெருந்தொகையை பெருக்கியிருக்கிறார். அப்பணத்தை 21 வயது அடையும் போது தனது மகளுக்கு கொடுத்து விடுவதுதான் அவரது திட்டம். இதெல்லாம் நடக்கும் பொழுதுகளில் சீரற்ற வாழ்க்கை முறை வாழ்ந்திருக்கும் மேரி மோரிசாட் அதனால் எவ்வித உறவும் தேவையில்லை என வேண்டுமென்றே தன்னை உறவுகளிலிருந்து துண்டித்து கொண்டு இருந்திருக்கிறார். ஒரு சிறப்பான தொகையை தானே வாரிசு என்பது இப்பெண்ணிற்கு எப்படி தெரிய வந்துள்ளது? பல சஞ்சிகைகளில் நாங்கள்தான் விளம்பரம் வைத்திருந்தோம். ஆனே வளர்ந்த அனாதை இல்லத்து முதல்வர் இவற்றிற்கு ஒரு விளம்பரத்தை கண்ணுற்றிருக்கிறார். உடனே ஐரோப்பாவில் இருந்த திருமதி ரிச்சர்ஸ்க்கு தந்தி அனுப்பி தெரிவிக்க அங்கிருந்து அமெரிக்கா புறப்பட இருந்த ஆனேவிற்கு விஷயம் தெரிய வருகின்றது. யார் அந்த ரிச்சர்ட்ஸ்? அமெரிக்கனோ அல்லது கன்னட நாட்டவனோ. அறுவை சிகிச்சைக்கான உபகரணங்களை தயாரிப்பது இவர் தொழில். தனது மனைவியுடன் அவர் வரவில்லையா? இல்லை, அவர் இன்னும் அமெரிக்காவில் இருக்கிறார். திருமதி ரிச்சர்ட்ஸால் தனது தாயாரின் கொலைக்கு எது காரணமாக இருக்கும் என்று ஏதாவது உதவிகரம் தர முடிகின்றதா? வக்கீல் மறுத்து தலையசைத்தார். இவருக்கு மேடம் கிசலி பற்றி ஒன்றுமே தெரியவில்லை. அவரது முதல்வர் மூலமாய் அறிந்திருக்கும் வாய்ப்புகள் இருந்தாலும் கூட தனது தாயாரின் இளமை கால பெயர் என்ன என்பது கூட தெரியாத பெண்ணாயிருந்திருக்கிறார் இவர். அதாவது என்று ஆரம்பித்த வில்சன் இக்கொலை நாடகத்திற்குள் புது பாத்திரமாய் நுழைந்திருக்கும் இந்த இளைய யுவதியால் கொலையை முடித்து வைக்கும்படியாய் எவ்வுதவியும் கிட்டாது என்பது தெளிவு என்றார். இது ஒன்றும் நான் எதிர்பார்க்காதது அல்ல. போகட்டும், நான் இப்பொழுது முழுக்க முழுக்க வேறொரு போக்கில் வேறொரு திசையில் இருக்கிறேன். எனது விசாரணைகள் குறுகி 3 நபர்களை முன்னிறுத்தும்படி ஆகியுள்ளன. 4 என திருத்தினார் பாய்ரோ. நீங்கள் 4 என்றா நினைக்கிறீர்கள் என வியர்ந்தார் வில்சன். நான் 4 என சொல்லவில்லை அருமை வில்சன். நீங்கள் யூகித்துள்ளதாய் என்னிடம் விளக்கிய கோட்பாட்டின்படி வெறும் 3 நபர்கள் மீது மட்டும் உங்கள் சந்தேகத்தை நிலைநிறுத்த இயலாது. 2 சிகரெட் தாங்கிகள், ஆதிகாலத்து குழாய்கள் சில மற்றும் புல்லாங்குழலை மறக்க வேண்டாம் என்னருமை நண்பா. வில்சன் உடனடியாய் ஆச்சரியத்தை வெளிக்காட்டினார். அதே நொடியில் அறைக்கதவை திறந்து கொண்டு ஒரு முதிய காரியதரிசி உள்ளே திணித்தார். அப்பெண்மணி வந்துள்ளார் என அறிவித்தார். என்ற தியோடர், இப்பொழுது நீங்கள் இருவரும் அந்த வாரிசுதாரரை பார்க்க போகிறீர்கள் என்று விட்டு உள்ளே நுழைந்த கிசல்லியின் மகளை பார்த்து, வாருங்கள் வாருங்கள் ஆனே என்றார். இவர்களை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். இவர் திரு வில்சன். உங்களது தாயார் கொலை குறித்த சமாச்சாரங்களை இந்நாட்டிலிருந்து விசாரித்து அறிந்து கொண்டிருக்கும் அதிகாரி.
இவர் திருமிகு எர்குல் பைரோ. உங்களுக்கு இப்பெயர் நிச்சயமாக பரிச்சயமாகிதான் இருக்க வேண்டும். தனியார் துப்பறியும் மேதை. இவர் தனது மேலான உதவியை எங்களுக்கு அளித்து கொண்டிருக்கிறார். இதோ இவர் திருமதி ரிச்சர்ட்ஸ், கிசலியின் மகள். கருநிற நீண்ட முகம் கொண்ட பெண். நாகரிகமான அதே சமயம் கண்ணுறுத்தாத அலங்காரத்தில் வந்திருந்தார். ஓர் அதிகாரி மாற்றி மற்றொரு அதிகாரியிடம் கைகுலுக்கி கொண்டே அவர்களது சேவை குறித்த சில பாராட்டு வார்த்தைகளை முணுமுணுத்தார் திருமதி ரிச்சர்ட்ஸ். பிறகு, மேலான அதிகாரிகளே, இக்கொலை வழக்கில் நான் சம்பந்தப்பட்டுள்ள மகள் என்று என்னால் கொஞ்சமும் உணர முடியவில்லை. இது உண்மை. பிறந்த நாள் முதல் என் வாழ்க்கை முழுவதும் ஒரு அனாதை என்னும் அனுபவத்திலேயே வாழ்ந்துள்ளவள் நான் என்றார். அனாதை இல்லத்து முதல்வர் பற்றிய வில்சனின் கேள்விக்கு அவர் குறித்த மிக மரியாதையாகவும் நன்றி பெருக்கோடும் பேசினார் ஆனே. என் வாழ்க்கையின் ஒவ்வொரு கணத்திலும் துணை நின்ற கருணையின் மனித உருவமே அவர்தான். ஆம், கருணையே அவர்தான். அந்த இல்லத்தை விட்டு நீங்கள் வெளியே கிளம்பியது எப்பொழுது ஆனே? எனக்கு 18 வயது முடிந்தபோது எனக்காக நானே சம்பாதிக்க தொடங்கினேன். கொஞ்ச நாட்கள் பெண்களுக்கு அலங்காரம் செய்துவிடும் ஒரு அலுவலகத்தில் பணியாற்றினேன். பிறகு தையல் அலுவலகத்திலும் இருந்திருக்கிறேன். அமெரிக்காவில் என் கணவரை முதலில் சந்தித்தேன். அப்பொழுதுதான் அவர் அமெரிக்கா திரும்பியிருந்தார். பிறகு அலுவலக வேலையாக மறுபடியும் வந்தார். அப்பொழுதும் சந்திக்க நேர்ந்தது. விரும்பினோம். சென்ற மாதம்தான் அமெரிக்காவின் ராட்டர்டாமில் எங்கள் திருமணம் முடிந்தது. துரதிர்ஷ்டவசமாக அவர் உடனடியாக கனடா போக வேண்டியிருந்தது. நான் போக முடியாமல் தங்கும்படியான சூழ்நிலை. ஆனால் இதோ இப்பொழுது உடனே அவருடன் சேர்ந்துவிடப் போகிறேன். ஆனேயின் பிரெஞ்சு கலந்த ஆங்கிலம் சரளமாகவும் சுத்தமாகவும் இருந்ததாலும் அவரது நாக்கு பிரெஞ்சு மொழிக்கு தான் வசப்படும் என்பது தெரிந்தது. இந்த துயர சம்பவம் குறித்து எப்படி நீங்கள் கேள்விப்பட்டீர்கள்? செய்தித்தாள் மூலமாக தான். ஆனால் இவ்வழக்கின் இரையே என் தாயார்தான் என்று அப்பொழுது எனக்கு தெரியவில்லை. அதாவது என்னால் உணர முடியவில்லை. பிறகு பாரிஸில் இருந்த எனக்கு உடனடியாய் வக்கீல் தியோடரை போய் சந்தி என்ற செய்தி தாங்கிய ஒரு தந்தி முதல்வரிடமிருந்து வந்தது. என் தாயாரின் இளமை கால பெயரையும் அந்த தந்தியில் அவர் குறிப்பிட்டிருந்தார். வில்சன் உள்ளுர இருந்த ஏதோ சிந்தனையோடு தலையசைத்து கேட்டுக்கொண்டிருந்தார். பிறகு பேச்சுவார்த்தைக்கு கொஞ்சம் நீண்டு சென்றாலும் அதிகாரியின் கொலையாளி யார் என்ற தேடுதலுக்கு பெண்மணியுடனான உரையாடல் எவ்வகையிலும் உதவப் போவது இல்லை என்பது மட்டும் தெளிவாயிற்று. தனது தாயாரின் வாழ்க்கை குறித்தோ தொழில் ரீதியான உறவு முறைகள் குறித்தோ எதுவுமே திருமதி ரிச்சர்ட்ஸுக்கு தெரிந்திருக்கவில்லை. எந்த விடுதியின் ஆனே தங்கியிருக்கிறார் என்னும் தகவலை கூடுதலாக அவரிடமிருந்து வாங்கிக் கொண்டு வந்திருந்த இரு அதிகாரிகளும் விடை பெற்று கிளம்பினர். என்ன, முகமெங்கும் ஒரே ஏமாற்றம், நம்பிக்கை சிதைவா என கேட்டார் வில்சன். இந்த பெண் குறித்து உங்களுக்குள் ஏதாவது வரையறுத்து வைத்திருந்தீர்களா? இவர் போலியாக ஆள் மாறாட்டம் வேலை செய்து இக்கொலையை நிகழ்த்தியிருக்கலாம் என சந்தேகப்பட்டிருந்தீர்களா? அல்லது இவர்தான் ஆள் மாறாட்டம் செய்துள்ளார் என இப்பொழுது தீவிரமாக கருதுகிறீர்களா? என்னாயிற்று திருமிகு பைரோ? இல்லை, இவர் போலியாய் நடந்து கொண்டிருப்பார் என நான் சொல்ல வரவே இல்லை. இவர் குறித்த உண்மைகளை இவரது ஆவணங்கள் அனைத்தும் நிரூபிக்கின்றன. ஆனாலும் திரு வில்சன், ஒரு விசித்திரம் என்னை ஆட்டி படைக்கின்றது. இவர் திருமதி ஆனே ரிச்சர்ட்ஸ். இவரை எங்கோ பார்த்துள்ளதா எனக்கு ஞாபகம். அல்லது குறைந்தபட்சம் இவர் யாரையோ எனக்கு அபரிதமாய் நினைவூட்டுகிறார். என்னை குழப்பியது இது. இறந்து போன பெண் போல என சந்தேகமாய் கேட்ட வில்சன்
அப்படியென்றால் நிச்சயம் கிடையாது என முடித்து கொடுத்தார். அதுவும் கிடையாது. கடவுளே, எனக்கு ஞாபகம் வந்து தொலையக்கூடாதா? இந்த முகம் எனக்கு பரிச்சயம் என்பதும் யாரோ ஒரு முகத்தை எனக்கு நிச்சயமாய் ஞாபகப்படுத்துகிறது என்பதும் ஹோ சர்வ நிஜம். ஆர்வமாய் பாய்ரோவை பார்த்த வில்சன், காணாமல் போன கிசலியின் பெண்தான் இதற்கெல்லாம் காரணம் என்று தீராது உங்களுக்குள்ளேயே ஒரு சதிய ஆலோசனை நடத்தி கொண்டு இருந்திருக்கிறீர்கள் என நினைக்கிறேன் என்றார். இயற்கையாய் என்றார் பாய்ரோ தனது புருவங்களை சற்று மேலே தூக்கி. கிசலியின் மரணத்தால் லாபம் அடையும் ஏனைய அனைத்து மனிதர்களை காட்டிலும் இந்த இளம் யுவதிதான் அளவிற்கு அதிகமாய் அபரிதமாய் பெட்டி பெட்டியான பணமூட்டையோடு லாபம் அடைகிறார் என்னும் போது அவரை சுற்றியே துப்பறிதல் இயங்க வேண்டியது அவசியம்தானே? உண்மைதான். ஆனால் இப்படி அவர் மீது நடந்துள்ள உங்களது சுய ஆலோசனை நமக்கு ஏதாவது உதவுகின்றதா? இதற்கு சில நிமிடங்கள் வரை பாய்ரோ எவ்வித பதிலும் தரவில்லை. வரிசையாய் சென்ற அவரது சிந்தனைகளினூடே கிடந்தார். இறுதியில் பேசினார். நண்பா, ஏகப்பட்ட சொத்து இந்த பெண்ணுக்கு வரப்போகின்றது. எனவே இவர் மீது என் சந்தேக பார்வை பரிபூரணமாய் பதிந்து கிடந்தது. ஆனால் அவ்விமானத்தில் மேலும் 3 பெண்கள் இருந்தனர். அவர்களும் என் கவனத்தை ஈர்த்திருந்தனர். இவர்களில் ஒருவர் செல்வி பெனிட்டா கெர், எல்லோருக்கும் நன்கு அறிந்தவர் மற்றும் பண்பான குடும்பத்திலிருந்து வருபவர். மீதி இருவர் கிசலியின் பெண்ணுடைய தகப்பனார், ஓர் ஆங்கிலேயன் அமெரிக்கன் என்ற கருத்தை எலிசி என் மீது திணித்த நாளிலிருந்து ஏன் இந்த 2 பெண்களில் ஒருவர் அந்த மகளாக இருக்கக்கூடாது என்னும் கருத்தை என்னுள் நான் ஆழமாக வாங்கிக் கொண்டிருந்தேன். அந்த மகளின் வயதுதான் இந்த இருவருக்கும். ஹார்பரி மாகாணத்து பெண் சீமானான சிசிலி குழு பாடகியாக இருந்துதான் போஜனம் செய்து வந்திருக்கிறார். மேலும் அவரது ஆரம்பகால வாழ்க்கையும் பாராட்டும்படியாக இல்லாதது, கரடு முரடாய்தான் இருந்திருக்கின்றது. செல்வி ஜானே தான் அனாதை இல்லத்தில் வளர்க்கப்பட்டவள் என்று என்னிடமே ஒரு முறை சொல்லியிருக்கிறார். ஹாஹா என நகைத்து காட்டினார் வில்சன். இந்த வழியில்தான் உங்கள் எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தனவா? இதையெல்லாம் ஜேப் கேட்டால் நீங்கள் தான் உலகின் அதி புத்திசாலி என்பார் கிண்டலாய். நான் வழக்கின் போக்கை இயன்ற அளவு சிடுக்காக்குகிறேன் என அவர் குறை சொல்வதென்னவோ நிஜம்தான். உங்களுக்கும் அது புரிகின்றதா? ஆனால் அது உண்மையே அல்ல. மிக மிக சுலபமான பாதை எதுவோ அதில்தான் நான் துவங்குகிறேன். அப்படி செய்யும்போது எதிர்ப்படும் நிதர்சனங்களை நான் அப்படியே ஒப்புக்கொள்கிறேன், ஒதுக்குவதில்லை. இது தோல்வியே அன்று ஆகாது. சொல்ல போனால் தோல்வியும் கிடையாது. ஆனால் அவர் தோல்வி என எடுத்துக்கொண்டு பழிக்கிறார். ஆனால் இப்பொழுது நீங்கள் ஏமாற்றம் அடைந்து விட்டீர்களே, இது தோல்வியால் தானே? நீங்கள் இந்த ஆணையிடமிருந்து எத்தனையோ எதிர்பார்த்தீர்கள், எதுவும் கிடைக்கவில்லை. இப்படிப்பட்ட சம்பாஷணையோடு இருவரும் பாய்ரோ தங்கியிருந்த உணவக விடுதிக்குள் நுழைந்தனர். அங்கு வரவேற்பாளர் மேஜையில் கிடந்த ஒரு பொருள் இன்று காலையில் பாய்ரோ குறிப்பிட்ட முக்கியமான ஒரு சமாச்சாரத்தை வில்சனுக்கு நினைவூட்டியது. அதன் பேரில், நான் உங்களுக்கு நன்றி தெரிவிக்க மறந்துவிட்டேன், அதற்கு மன்னிக்க என்றார் வில்சன். நன்றி பெருக்கோடு தொடர்ந்தார். நான் செய்திருந்த பெரும் தவறை சரியாக சுட்டி காட்டினர்கள். 2 சிகரெட் தாங்கிகள் மற்றும் ஆதிகாலத்து குழாய்கள், இவற்றை மட்டும்தான் நான் கவனித்திருக்கிறேன். டாக்டர் பிரயனின் புல்லாங்குழலை நான் கவனிக்காமல் விட்டிருப்பது மன்னிக்க முடியாத குற்றமே. அவரை நான் அதிகம் சந்தேகிக்கவில்லை. அதன் விளைவு. நீங்கள் அவரை சந்தேகப்படவில்லையா? இல்லை.
இப்படி செய்யக்கூடிய ஒரு மனிதனாக எனக்கு அவர் பதிலளித்த வில்சன் நினைத்து கொண்டார். வரவேற்பாளரோடு பேசிக்கொண்டிருந்த அந்த மனிதனின் கைகள் தன்னிசையாக புல்லாங்குழலில் பதிந்து கொண்டன. அப்பொழுது திரும்பிய அம்மனிதனின் கண்கள் பாயிரோவின் மீது பதிந்தன. கொஞ்சமாய் அடையாளம் கண்டு கொண்டதின் விளைவாக அவரது முகமும் மலர்ந்தது. பாயிரோ மலர்ந்த முகத்தோடு நின்று கொண்டிருந்த அந்த மனிதரை நோக்கி முன்னேற புத்திசாலித்தனமாக தன்னை பின்னுக்கு இழுத்து கொண்டு மறைந்தார் வில்சன். பிரையன் இரு அதிகாரிகளையும் ஒன்றாய் பார்த்துவிட அவசியமில்லை என்பது அவர் எண்ணம். வணக்கம் திரு பிரையன் என்றார் பாயிரோ மரியாதை கலந்து. வாருங்கள் திரு பாயிரோ. இருவரும் கைகுலுக்கிக் கொண்டனர். மருத்துவரின் அருகில் நின்று கொண்டிருந்த ஒரு பெண்மணி வலுக்கட்டாயமாக தன்னை விலக்கிக் கொண்டு தள்ளி போய் நின்று கொண்டார். அப்பெண்மணி மீது கடைக்கண் பார்வை பார்த்து பின் பிரையன் பக்கம் திருப்பிக் கொண்ட துப்பறியும் நிபுணர், எப்படி சென்று கொண்டிருக்கின்றது உங்கள் தொழில் என்று கேட்டார். புன்னகையை பதிலாக்கினார் டாக்டர். களைத்து தோய்ந்து காணப்பட்டாலும் அதிசயத்தக்க அமைதி அவர் முகமெங்கும் இருந்தது. இப்பொழுது எனக்கு ஒரு நோயாளி கூட கிடையாது. இப்படி சொல்லியபடியே ஒரு உணவக மேஜை நோக்கி பாயிரோவோடு நகர்ந்தபடி, செர்ரி பழரசம் சொல்லட்டுமா என கேட்டார். நன்றி. இருவரும் உட்கார்ந்து கொள்ள செர்ரி பழச்சாருக்கு ஆணையிட்ட பிரையன், எனக்கு இப்பொழுது நோயாளிகளே கிடையாது திருமிகு பாயிரோ. நான் தொழிலிலிருந்து ஓய்வு பெற்றுவிட்டேன் என்றார். திடீர் முடிவா? அப்படி ஒன்றும் சட்டென்று விளைந்துள்ள திடீர் முடிவல்ல. இருவரின் முன்னாலும் பழரசம் வைக்கப்பட்ட போது பிரையன் தனக்கான கோப்பையை கையில் எடுத்துக்கொண்டு பேசலானார். இது ஒரு அவசியமான முடிவு. என்னை அனைவரும் வீட்டிற்கு அனுப்புவதற்கு முன்னால் நானே மனமு வந்து வெளியேறிவிட்டேன். ஒவ்வொருவர் வாழ்க்கையிலையும் எதிர்பாராத திடீர் திருப்பங்கள் வரத்தான் செய்கின்றன திருமிகு பாயிரோ. அப்படிப்பட்ட தருணங்களில் சந்தடி மிகுந்த சாலையில் நட்ட நடுவில் நிற்பது போலதான் ஆகிவிடுகின்றது. முடிவெடுக்க முடியாமல் அப்படி ஒரு திணறல். நான் செய்யும் மருத்துவ தொழில் என் உயிர் நாடியாகத்தான் உள்ளது. அதனை அத்தனை விரும்புகிறேன். அதை விட்டுவிடுவது என்பதும் புறக்கணிப்பது என்பதும் மகா சோகம். எனக்கு நேரிடும் படுதுக்கம். ஆயினும் வாழ்க்கையில் இன்ன பிற பாத்தியாதிகளும் உள்ளனவே திருமிகு பாயிரோ. தனி மனிதனின் சந்தோஷங்கள், அபிலாஷைகள், ஆழ்மனது ஏக்கங்கள். பாயிரோ பேசவில்லை, காத்திருந்தார். ஒரு பெண் என் நோயாளி. நெஞ்சு முழுக்க நிறைத்து அவளை நான் நேசிக்கிறேன். சொல்லொன்னா கொடுமைகளை இழைத்து கொண்டு அவளுக்குள் ஒரு கணவன் இருக்கிறான். போதை எடுத்துக் கொள்கிறான். ஒரு மருத்துவராய் இருந்ததால் போதை அடிமை என்பது எத்தனை கொடூரம் என்பது எங்களுக்கு அர்த்தமாகும். அவளுக்கென்று ஒரு பவுண்ட் பணம் கிடையாது. எனவே அவளால் அவனை விட்டு வெளியேறவும் முடியாது. இருவரும் பழரசத்தை மெல்ல உறிஞ்சிக் கொண்டிருந்தனர். கொஞ்ச காலம் நான் எவ்வித முடிவும் எடுக்க முடியாமல் தான் இருந்தேன். நட்ட நடு தெருவில் பிரக்னையற்று நிற்பது போல. ஆனால் இப்பொழுது தீர்க்கமாய் முடிவு செய்துவிட்டேன். அவளும் நானும் கென்யாவிற்கு பயணமாகிக் கொண்டிருக்கிறோம், புது வாழ்க்கையை துவங்க. கடைசியிலாவது அவளுக்கு சந்தோஷம் என்றால் என்ன என்பது கொஞ்சமாக தெரிய வரும் என்பது என் எதிர்பார்ப்பு. இத்தனை நாட்கள் படாத பாடுபட்டிருக்கிறாள். மீண்டும் சற்றே அமைதியான பிரையன் பிறகு புத்துணர்ச்சி மிகுந்து குரல் எடுத்து, இதை விரைவில் நான் அனைவருக்கும் அறிவிக்கப் போகிறேன். அதனால்தான் திருமிகு பாயிரோ இப்பொழுது உங்களிடம் தெரிவிக்கிறேன் என்றார். புரிகின்றது என்று பேசிய எல்லாவற்றுக்குமாய் சொன்ன பாயிரோ, உங்களது புல்லாங்குழலையும் உடன் சுமந்து செல்வதாய் தோன்றுகிறது என்றார். தனது அருகில் இருந்த குழலை பார்த்து பெருமையாய் புன்முறுவி கொண்டார் டாக்டர். என் குழல், புல்லாங்குழல், என் பாலிய நண்பன். உலகில் எல்லாமும் ஏமாற்றினாலும் இசை ஏமாற்றுவதில்லை.
இப்படி சொல்லிவிட்டு வாஞ்சையோடு பத்திரமாக குழலை கையில் எடுத்து கொண்டவர் அதனை தனது நெஞ்சோடு மிக அன்பாய் அணைத்து கொண்டார். இப்படியே சில நொடிகள் இருந்துவிட்டு எழுந்து கொண்டார். பாயிரோவும் எழுந்தார். உங்களது எதிர்காலத்துக்கு என் கனிந்த வாழ்த்துக்கள் டாக்டர் பிரையன் என்றார். உங்களது மனம் கவர்ந்த பெண்மணிக்கும் என் நல்வாழ்த்துக்கள். பிரையன் சென்றதும் பாயிரோவை நாடி வந்த வில்சன் இணைந்து கொள்ளும் பொழுது துப்பறியும் நிபுணர் கியூபெக் நகரத்திற்கு தொலைபேசி இணைப்பினை கேட்டுக்கொண்டிருந்தார். அத்தியாயம் 23 முடிந்தது.